السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يستأخرون ساعة ولا يستقدمون. وقال الله تعالى: كل نفس ذائقة الموت. قال رسول الله صلى الله عليه وسلم: من سنة فأحيا عند فساد فله أجر 100 شهيد. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், நீரில் மூழ்கி இறந்து போகுதல், தீயில் கருகி இறந்து போகுதல் போன்ற பெரும் மரணங்களிலிருந்தும் தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய ஒன்று, ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் விரும்பக்கூடிய ஒன்று, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நான் நீண்ட ஆயுளை பெற்றிருக்க வேண்டும், நீண்ட நாள் உலகத்திலே வாழ வேண்டும். எத்தனை வயதானாலும் பரவாயில்லை, எனக்கு மரணம் என்பது மிகவும் தாமதமாக, மிகவும் மிகவும் லேட்டாக வந்தாலும் பரவாயில்லை, நான் உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும், நீண்ட ஆயுளை எனக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியவனாக, அதை பிரியப்படக்கூடியவனாக இருப்பான். எந்த ஒரு மனிதனும் மரணத்தை விரும்ப மாட்டான், மரணம் வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் நீண்ட ஆயுள் உலகத்திலே வாழ வேண்டும், நிறைய கடமைகள் எனக்கு இருக்கிறது, நிறைய நபர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது, ஆகையால் அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும், நீடித்த ஆயுளை எனக்கு தர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியவனாக, ஆசைப்படக்கூடியவனாக இருப்பான். பெருமக்களே, அதற்கு என்ன அமலை செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே என்ன அமலை செய்தால், எந்த இபாதத்தை செய்தால், எந்த அமலை செய்தால் உலகத்திலே அவன் நீண்ட நாள் வாழுவான், நீண்ட ஆயுள் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமக்களே, மற்ற சமுதாயத்தோடு நம்முடைய சமுதாயத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அந்த ஆயுள் காலம் என்பது இந்த முஹம்மதியா உம்மத்திற்கு ஆக குறைவான ஒரு ஆயுள் காலம். 60க்கும் 70க்கும் மத்தியிலே தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனைய சமுதாயங்களுடைய வரலாறை நாம் திருப்பி பார்த்தோம் என்றால் நம்முடைய உடல் எல்லாம் மெய் சிலிர்த்துவிடும். இத்தனை ஆயுள் காலம், இத்தனை வயது இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டிருக்கும்.
சையதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு பெண்மணி கபருக்கு அருகாமையிலே நின்று கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார்கள், ஓ பெண்ணே, இந்த கபருக்கு அருகிலே நின்று அழுது கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது, என்னுடைய மகன் இளம் வயதிலேயே வஃபாத் ஆகிவிட்டான், என்னுடைய மகன் இளம் வயதிலேயே வஃபாத் ஆகிவிட்ட காரணத்தால் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்ன பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய மகனுக்கு இறக்கின்ற பொழுது எத்தனை வயது என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னால், என்னுடைய மகன் இறக்கின்ற பொழுது என்னுடைய மகனுடைய வயது 300 வயது என்பதாக சொன்னார். 300 வயது வாலிப வயதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த 300 வயதிலே இறந்து போன மகனுக்காக அந்த தாய் அழுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஓ பெண்ணே, பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு 60க்கும் 70க்கும் மத்தியிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை. 60 வயதை அவர்கள் தாண்ட மாட்டார்கள், அதற்கு முன்பதாகவே இறந்து விடுவார்கள். ஆனால் உன்னுடைய மகன் 300 வருடம் வாழ்ந்திருக்கிறான், இதையே நீ ஆக குறைவான ஆயுள் காலம் என்பதாக நீ சொல்கின்றாயே, நீ அந்த சமுதாயத்திலே நீ வாழ்ந்திருந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதாக சையதினா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய பெருமக்களே, ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடிய ஒன்று, ஆசைப்படக்கூடிய ஒன்று, உலகத்திலே நீண்ட நாள் நான் வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நோய் வந்தால் நம்மால் தாங்க முடியவில்லை, ஒரு சின்ன கஷ்டம் வந்து விட்டால், சின்ன ஒரு தலைவலி வந்தால், இந்த தலைவலியை அல்லாஹ் நம்மை வஃபாத்தாக்கி விடுவானோ, இந்த காய்ச்சலின் மூலமாக நமக்கு மரணம் வந்து விடுமோ, எத்தனையோ கடமைகள் இருக்கிறது, எத்தனையோ பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டும், கொஞ்ச வேண்டும், அகம் மகிழ வேண்டும், இவ்வளவு தொழில்துறைகளை விட்டுவிட்டு நாம் வஃபாத் ஆகுவதா என்று பல்வேறு சிந்தனைகளுக்கு அந்த மனிதன் ஆளாக்கப்படுகின்றான். நபிமார்களுக்கு உட்பட அந்த கவலை இருந்தது, நீண்ட ஆயுள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக. சையதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தை அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உயிரை கைப்பற்ற மலக்குல் மௌத்து வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபம் உடையவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், ஓங்கி ஒரு அறைந்தார்கள். மலக்குல் மௌத்தை முழி பிதுங்கக்கூடிய அளவிற்கு அந்த மலக்குல் மௌத்துக்கு ஒரு அறை விழுந்தது. வேகமாக மலக்குல் மௌத் அல்லாஹ்விடம் சென்றார்கள், யா அல்லாஹ், மரணத்தையே விரும்பாத ஒரு மனிதனிடம் என்னை அனுப்பி வைத்து விட்டாயே, நான் உயிரை கைப்பற்ற சென்றால் அவர் என்னை அடித்து விட்டார் என்பதாக மலக்குல் மௌத் அல்லாஹ்விடம் அங்கே சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினான். மலக்கிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மாட்டினுடைய அந்த தோல் பகுதியிலே கையை வைக்க சொல்லுங்கள், கையை வைக்க சொல்லுங்கள். அந்த கை எத்தனை ரோமங்களை தொடுகின்றனவோ அத்தனை ரோமங்களுடைய காலம், ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு முடிக்கும் அவர் ஒவ்வொரு வருடம் உலகத்திலே வாழ்வார், அவருக்கு அவ்வளவு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதை போய் சொல்லுங்கள் என்று மலக்குல் மௌத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்த பொழுது மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா மூசா, இந்த மாட்டினுடைய தோல் பகுதியிலே கையை வையுங்கள், உங்களுடைய கை எத்தனை ரோமங்கள் பட்டு விடுகின்றனவோ அத்தனை ஆயுள் காலம் நீங்கள் உலகத்திலே வாழலாம், நீண்ட ஆயுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டார்கள், அதற்கு பிறகு மௌத்து, அதற்கு பிறகு வஃபாத் ஆகுவனா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், நிச்சயமாக சத்தியமாக இந்த ஆயுள் காலம் முடிந்த பிறகு உங்களுக்கு மரணம் இருக்கின்றது என்று சொன்னவுடன், அப்படி என்றால் அப்ப வரக்கூடிய மரணத்தை விட இப்பொழுதே என்னை வஃபாத் ஆக்கி விடுங்கள் என்பதாக மலக்குல் மௌத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது அவர்களுடைய உயிர் அங்கே கைப்பற்றப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று பிரியப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். எதற்காக? நிறைய அமல்கள் செய்வதற்காக.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஆயுளுக்காக, ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 9 வயது. பெருமானாருக்கு 10 ஆண்டு காலமாக ஹிதுமத் செய்தவர்கள், பணி செய்தவர்கள், ஒளி செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைத்தவர்கள், பல் துலக்குவதற்கு மிஸ்வாக் எடுத்து வைத்தவர்கள், எல்லா விதமான வேலைகளிலும் ஈடுபட்டவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய தாயார் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடம் தன்னுடைய மகனை அழைத்து வருகின்றார்கள். நாயகமே, என்னுடைய மகனுக்காக, அதாவது உங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய இந்த சிறுவனுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த சிறுவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து விடு. யா அல்லாஹ், இந்த சிறுவனுக்கு அதிகமான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு. யா அல்லாஹ், இந்த சிறுவனுக்கு சீமாந்தனத்தை கொடுத்து விடு, நிறைய செல்வங்களை கொடுத்து விடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக துஆ செய்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா 100 வயதை தாண்டி கூஃபாவிலே வாழ்ந்தார்கள். கூஃபாவிலே வஃபாத்தான கடைசி சஹாபி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. 100க்கும் அதிகமான பேர பிள்ளைகளை அவர்கள் பார்த்து சென்றிருக்கின்றார்கள். கடைசியாக வஃபாத்தான ஒரு சஹாபி இருக்கின்றார்கள் என்றால் அது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் மூலமாக. பெருமக்களே, எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்தான் என்றால், மதீனாவிலே ஒவ்வொரு மனிதர்களும் அந்த பேரித்தம்பழங்களுடைய அறுவடைகளை ஒரு தடவை செய்வார்கள். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா வருடத்திலே 2 முறை அந்த அறுவடை செய்தார்கள். அந்த அளவுக்கு பேரித்தம் குலைகள் அவர்களுடைய தோட்டங்களிலே என்ன செய்தது, முளைத்தது. காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸிலே வருகிறது, ஒரு சிறந்த மனிதன் யார் என்றால், எந்த மனிதனுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து நிறைய அமல்களை செய்கின்றானோ அவன்தான் உலகத்திலேயே ஆக சிறந்த மனிதன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நீண்ட ஆயுளு கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல. நீண்ட ஆயுளு கொடுக்கப்பட்டு நிறைய அமல்களை அவர் செய்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு ஒரு நிகழ்வை இங்கே எடுத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களை, சஹாபாக்களில் 2 சஹாபி. ஒரு சஹாபி ஷஹீது, போரிலே கொல்லப்பட்டு வஃபாத் ஆகிவிட்டார். ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டார். இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக போர் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இன்னொரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய நண்பர் 1 வருடம் கழித்து வஃபாத் ஆகிவிட்டார். இருவர்களும் ஒன்றாக ஈமான் கொண்டவர்கள், ஒரே தோழர்களாக இருந்தவர்கள். ஆனால் அவர் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்திலே அங்கே வஃபாத் ஆகிவிட்டார். இன்னொரு மனிதர் சாதாரணமாக வீட்டிலே நோயின் காரணமாக 1 வருடம் கழித்து வஃபாத் ஆனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருக்கு ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், அருமை சஹாபாக்களே, இப்பொழுது வீட்டிலே நோயின் காரணமாக வஃபாத்தான இந்த சஹாபிக்கு, இந்த ஜனாசாவிற்கு நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தீர்கள், எதற்காக இவர்களுடைய பாவ மன்னிப்பிற்கு துஆ செய்தீர்களா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, இவர்களுக்காக துஆ செய்தோம். எப்படி துஆ செய்தோம் என்றால், இவருக்கு முன்னாக ஷஹீதுடைய அந்தஸ்திலே அவர் வஃபாத்தான ஒரு சஹாபி இருக்கிறார் அல்லவா, போரிலே கொல்லப்பட்ட சஹாபி, அவருடைய அந்தஸ்தை யா அல்லாஹ் இந்த சஹாபிக்கு கொடு. வீட்டிலே படுத்த படுக்கையாக வஃபாத்தான இந்த சஹாபிக்கு ஷஹீதுடைய நன்மையை கொடு என்பதாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தவறான துஆவை செய்து விட்டீர்கள். முதலிலே வஃபாத்தானவர் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டார். ஆனால் இப்பொழுது வஃபாத்தானவர் 1 வருடம் அவர் என்ன செய்திருக்கிறார், உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஆயுள் அவருக்கு நீட்டப்பட்டு இருக்கிறது. இந்த 1 வருடத்திலே எத்தனையோ நோன்புகளை அவர் நோட்டி இருக்கிறார். சுன்னத்தான, நஃபிலான, பருளான நோன்புகளை நோட்டி இருக்கின்றார்.
இன்னும் ஜகாத்தை வழங்கியிருக்கிறார், தான தர்மங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ நேர தொழுகைகளை பரலான தொழுகைகளை தொழுதிருக்கிறார். அவரை விட இவர்தான் நன்மையில் அதிகமானவர், இவருடைய அந்தஸ்து தான் மிகப்பெரிய தரஜாக்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார். பெருமக்களை, நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது காரணம் என்ன? நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். ஒரு வருடம் எஸ்டாக அவரை விட இவர் வாழ்ந்ததின் காரணமாக எத்தனை இபாதத்துக்களை எத்தனை அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஆயுள் காலத்தை சில அமல்களால் மாற்றம் செய்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 60 வயதை தான் நியமித்திருக்கிறான். 60 வயதோடு அவனுடைய மௌத்து வந்துவிடும், அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை தொடராது என்று அல்லாஹ் நியமித்து வைத்திருந்தால் சில அமல்களால் நல்ல செயல்களால் அல்லாஹ் அவனுக்கு 90 வயதை கொடுக்கின்றான். நம்முடைய அமலின் காரணமாக நம்முடைய ஆயுள் காலம் மாற்றப்படுகிறது, திருத்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமக்களே, ஒரு மனிதன் ஆயுளை அல்லாஹ் நீட்டுகிறான் என்றால் எதற்காக நீட்டுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய அமல்களை செய்யாமல் நாம் நிறைய அமல்களை மிஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஆயுளை அல்லாஹ் தருகிறான் என்றால் நிறைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் வயதை நமக்கு அதிகமாக்கி தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களை, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட காலகட்டம். இது ஒரு தவறின் காரணமாக அங்கே கவர்மெண்ட் அவர்களை சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டது. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக பாடுபட்டதின் காரணமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே வெறுமனை இருக்கவில்லை. ஹதீஸிலே வருகிறது, நாம் நம்ப மாட்டோம், 70,000 குர்ஆன்களை அவர்கள் அந்த சிறையிலே இருந்து ஓதி ஹதம் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை, நேரங்களை எந்த அளவுக்கு வீணாக்காமல் அதை விரயம் செய்யாமல் நன்மையால் இபாதத்தால் அமல்களால் அந்த நேரத்தை கழித்திருக்கின்றார்கள் இமாமுகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களை, ஆயுள் காலம் கொடுக்கப்பட்ட நோக்கம் நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நிறைய அமல்களை செய்வதற்காக வேண்டிதான் தந்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் உறவு முறையை பேண வேண்டும், பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் உறவு முறை, நம்முடைய தந்தையோடு பிறந்த சின்ன தந்தைகள், நம்முடைய தாயோடு பிறந்த சின்ன தாய், இப்படி நம்முடைய சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது எவ்வளவோ தருமங்களை எவ்வளவோ செல்வங்களை நாம் யாருக்கெல்லாம் தூக்கி கொடுத்திருப்போம். நம்முடைய கூட பிறந்த நம்முடைய உடன் பிறந்த சகோதரன் ஒரு விஷயத்திலே கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான். நம்முடைய சின்ன தாய் சின்ன தந்தை கஷ்டப்படுகிறார், ஒரு கஷ்டத்திலே அவர் இருக்கிறார் என்றால் அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக பெற்றோர்களை, உறவு முறையை எந்த மனிதன் பேணுகின்றானோ, சொந்த பந்தங்களை எந்த மனிதன் அரவணைக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறான், அவனுடைய ஆயுளை அதிகரிக்க செய்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, யார் பெற்றோர்களை கவனிக்கின்றார்களோ அவர்களுக்கு 3 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று, ஆயுளை நீடிக்கின்றான். இரண்டாவது, அவருடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்கிறான். மூன்றாவது, உலகத்திலே அவனுக்கு புகழை கொடுக்கின்றான். இந்த 3 பாக்கியங்களும் பெற்றோர்களை கவனித்தால், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களை பராமரித்து பாதுகாத்து வந்தால் இந்த 3 பாக்கியங்களை அவர்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்கிறான். உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு புகழை கொடுக்கிறார், அவருடைய ஆயுளை நீளச் செய்கிறான். பெருமக்களே, எல்லா உறவுகளுக்கும் துவா செய்ய வேண்டும். எல்லா உறவுகளுக்கும் துவா செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ஆயுளை என்ன செய்கிறான்? நீட்டுகிறான்.
நம்முடைய வயதை அதிகமாக்கிறான். எந்த உறவாக இருந்தாலும் சரி, திருமண உறவு, இன்னும் நம்முடைய இரத்த பந்த உறவு, எத்தனை உறவுகள் இருக்கிறதோ அத்தனை உறவுகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். நபியே நாயகமே, எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் சண்டைகளாக சச்சரவுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு என்ன தீர்வு என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். உங்களுடைய உறவு சீர்பெற வேண்டும் என்றால், உங்களுடைய உறவிலே நீங்கள் சமத்துவமாக சமரசமாக ஆக வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய உறவுக்காக தனிப்பட்ட முறையிலே குறிப்பாக துஆ செய்யுங்கள். துஆவின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் உள்ள அந்த விரோதத்தை, அந்த குரோதத்தை எடுத்து விடுவான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, எந்த அளவுக்கு என்றால், இமாம் முந்திர் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தாபியினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர். அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு அண்டை வீட்டுக்காரர். இவருக்கும் முந்திர் இப்னு ஜுபைர் அவர்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். எதற்கெடுத்தாலும் பக்கத்து வீட்டிலே சண்டை வந்து கொண்டே இருக்கும். இவரை எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்பதாக இமாம் முந்திர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைக்கின்றார்கள். எல்லா விஷயத்திலுமே பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடுகிறார், இவரை எப்படியாவது விரட்டி அடிக்க வேண்டும், இந்த வீட்டை விலக்கி நாம் வாங்க வேண்டும், கொஞ்சம் நிம்மதியாக நாம் வாழ வேண்டும் என்பதாக முந்திர் இப்னு ஜுபைர் தாபியினுடைய காலகட்டத்துல, அதாவது சகாபாக்களை யார் ஈமான் கொண்டிருந்தாங்களோ அவங்களுடைய காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் முந்திர் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இதுபோல அவர்கள் நினைக்கின்றார்கள், அந்த மனிதரும் வீடை விற்றுக் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார், சரி வீடை விட்டு நாம் சென்று விடலாம் என்பதாக நினைக்கின்ற பொழுது இமாம் முந்திர் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டுகின்றார்கள். கட்டுகின்ற பொழுது தொழுகையிலே ஒரு இறை வசனம் ஓதப்படுகிறது. அந்த இறை வசனம் எது சம்பந்தமாக இருக்கிறது என்றால், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? உபகாரம் செய்யுங்கள். அவர்கள் எவ்வளவுதான் கோபத்தாபங்களோடு இருந்தாலும் அவர்களோடு அரவணைத்து நீங்கள் சந்தோஷமாக நடந்து கொள்ளுங்கள், இதன் மூலமாக உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கப்படும் என்பதாக அங்கே அந்த வசனத்திலே அங்கே ஓதப்படுகின்றது. உடனே இமாம் முந்திர் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உடனே அந்த அண்டை வீட்டுக்காரரிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்றார், துஆ செய்ய சொல்கிறார். இருவர்களும் அந்த நேரத்திலே சமரசமாக சமத்துவமாக ஆகின்றார்கள். பெருமக்களை, எதற்காக? நம்முடைய ஆயுள் நீளச் செய்ய வேண்டும். அல்லாஹ் நீண்ட ஆயுளை ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் உறவு முறையே அண்டை வீட்டுக்காரர்களோடு அவன் அரவணைத்து சந்தோஷமாக மகிழ்வாக அவன் நடப்பதின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்த பாக்கியத்தை அந்த மனிதர்களுக்கு கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, யாருக்கு உடல் ஆரோக்கியம் செல்வத்தை கொடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயுளை அதிகரிக்க வேண்டும் என்றால் அவன் அடிக்கடி ஹஜ்ஜையும் உம்ராவையும் அவன் செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடிக்கடி செய்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் ஆயுளை ஈட்டுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறியதாக, எந்த மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகமாக அவனுடைய தேவைகளுக்கு போக, அவனுடைய குடும்ப தேவை, அவனுடைய சொந்த பந்தங்களுடைய தேவை, எல்லா தேவைக்கும் போக மேல் மிச்சமாக யாரிடத்திலே செல்வங்கள் இருக்கிறதோ அவன் 5 வருடத்திற்கு ஒரு முறை என்னுடைய இல்லத்திற்கு ஹஜ் செய்ய அவன் வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அவன் பாக்கியமற்றவன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஹஜ் உம்ராவை அடிக்கடி செய்வதன் மூலமாக அவனுடைய ஆயுள் காலம் நீட்டப்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக சொன்னார்கள், ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அனஸ், அனஸே, உனக்கு ஆயுள் காலம் நீட்டப்பட வேண்டுமா? நீ செய்யக்கூடிய ஒழுவை நீ முழுமையாக நிறைவாக செய். எத்தனையோ மக்கள் ஒளி செய்கின்றார்கள், எப்படி ஒளி செய்வது என்று தெரியவில்லை, கால் நனையவில்லை, மசல் செய்வதில்லை சரியாக, காதுக்கு சரியாக மசல் செய்வதில்லை,
ஒழுங்காக கரண்டைக்கால் உட்பட கழுவுவதில்லை. இப்படி ஒதுவை எந்த மனிதன் நிறைவாக முழுமையாக செய்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் ஆயுள் காலத்தை அதிகரிக்கின்றான். ஆகையால் ஒழுவை நிறைவாக நீ செய், முழுமையாக அதை செய் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். இன்னும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அவர்களை கடந்து ஒரு விறகு வெட்டக்கூடிய கூட்டம் நடந்து போகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கூட்டத்துல ஒருத்தர் வஃபாத் ஆகிடுவாரு, வரும்பொழுது அவர் இருக்க மாட்டாரு, வஃபாத் ஆகிடுவாரு என்பதாக தங்களுடைய சீடர்களிடம் சொன்னார்கள். அவர்கள் சென்று விறகு வெட்டிவிட்டு அந்த வழியாக வருகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். நாம் யாரை வஃபாத் ஆகிவிடுவோம் என்பதாக சொன்னோமோ அவர் உயிரோடு வந்து கொண்டிருக்கிறாரே, ஹயாத்தாக வந்து கொண்டிருக்கிறாரே என்பதாக எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விறகு வெட்டிய நபர்களிடம் சொன்னார்கள், உங்களுடைய விறகு வெட்டை கொஞ்சம் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக. அப்பொழுது கட்டை அவிழ்த்து விடப்பட்டது. அந்த ஒரு விறகு வெட்டில் இருந்து ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு அவரை கொத்தவில்லை, ஆனால் அந்த பாம்பின் மூலமாக அந்த மனிதர் கொத்தி அவர் மரணிக்க வேண்டும். அதுதான் தக்தீர், அதான் அல்லாஹ் எழுதிய விதி. ஆனால் அந்த பாம்பு கொட்டவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபரிடம் கேட்டார்கள், அப்படி என்ன அமலை நீ செய்தாய், ஏதாவது ஒரு நல்ல இபாதத்தை செய்தாயா என்று கேட்கின்ற பொழுது, நான் செல்கின்ற பொழுது வழியிலே ஒரு பசியோடு ஒரு முசாஃபிர் வந்தார். என்னிடத்தில் கேட்டார், என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை, காய்ந்த ரொட்டிகள் இருந்தது, அதை தண்ணீரிலே நனைத்து அவருடைய பசியை ஆற்றினேன் என்று சொன்னவுடன் இந்த இபாதத்தின் காரணமாக, இந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் இப்பொழுது உனக்கு இந்த பாம்பின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை தள்ளி போட்டு விட்டான், உன்னுடைய ஆயுளை நீட்டி விட்டான் என்பதாக அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடம் பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸை மனனம் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம், சாதாரணமான சராசரியான ஒரு முஸ்லிமுக்கு 40 ஹதீஸுகள் மனனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் 40 ஹதீஸுகளை மனனம் செய்கின்றானோ அவனுக்கு நாளை சுவர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. சராசரியாக ஒரு மனிதன் மனப்பாடம் செய்ய வேண்டியது 40 ஹதீஸ். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த பொறுப்பிலே நேர்மையாக நீதியாக இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே 2 அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு அரசருக்கு அல்லாஹ் தஆலா 3 வருடத்திலே மரணத்தை கொடுத்திருந்தான், நல்ல நியாயமான அரசர். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் 30 வருடத்திலே மரணத்தை எழுதியிருந்தான், அவர் அநியாயக்கார அரசர். இந்த நியாயமாக நேர்மையாக அவர் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த 3 வருடத்திலே வஃபாத்தாக நியாயமாக இருந்த அந்த அரசருக்கு அல்லாஹ் 30 வருடத்தை ஆயுள் காலத்தை கூட்டி கொடுத்தார். எந்த அரசர் அநியாயக்காரர் அரசராக மக்களுக்கு அநீதம் செய்து கொண்டிருந்தாரோ 30 ஆயுள் காலம் வருடத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அவருக்கு அல்லாஹ் 30ஐ அழித்து விட்டு 3 வருடத்திலே அவனுக்கு அல்லாஹ் மரணத்தை எழுதிவிட்டான் என்பதை நாம் வரலாறிலே ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. பெருமக்களே, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் ஹதீஸிலே குர்ஆனிலே என்ன அமல்கள், என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை, அந்த அமல்களை நாம் நிறைவாக முழுமையாக செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் சத்தியமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஆயுள் காலத்தை நீளச் செய்வான். ஆயுள் காலத்தை நீட்டி நிறைவான முழுமையான அமல்கள் செய்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான அடியார்களாக உலகத்திலே உலா வருவதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.